சினிகார்ன நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நேற்று பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பெருசாக நடக்கல. ஏன்னா வந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டிட்டு இருந்தாங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, துஷார் எப்போ வர போறாரு அப்படின்னு அரோரா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அங்கங்கே ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும், பிரஜனுக்கும் நம்ம விக்ரமுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷனை வந்து நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா, விக்ரம் வந்து கேட்குறாரு, நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி என்னன்னா இந்த சாண்ட்ராவோட இஷ்யூ இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கும்போது, என்ன எனக்கு ஓகே, எனக்கு கோவம் தான் இருந்துச்சு, பட் ஆனால் நீங்கள் எப்படி அதுலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இருந்தேன். ஏன்னா வெளிலேருந்து பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பெரிய இது இருந்துச்சு. நான் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல தான் நடந்துச்சு அந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஒரு கேஸை பற்றி பேசினாங்க. பட் என்னன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பூம் வெடிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் அது வெடிக்கலை. ஏன்னா அது ஒரு டிஸ்கஷனாகவே போயிடுச்சு. எனிவே சாண்ட்ரா உள்ளே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேஸ் ஏற்பட்டு இருக்கலாம். சாண்ட்ரா வெளில போனதுனால அந்த அளவுக்கு எதுவும் கேஸ் ஏற்படல. அதே மாதிரி பிரஜன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒருவேளை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குமா, அதுலேருந்து நீங்க எப்படி நகர்ந்து வந்தீங்க அப்படிங்கிறதான் எனக்கு வந்து யோசனையாவே இருந்துச்சு. பட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அதை கடந்து போனாங்க. அடுத்து பார்கவ் உள்ள வராரு. பார்கவ் உள்ள வரும்போது துஷாரை மறைச்சிக்கிட்டே வந்தாப்புல. ஆனால் துஷார் வந்து பாவம் மாட்டிக்கிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே வெயிட் பண்ணி எல்லாருமே ஹக் பண்ணிட்டு, சரி ஓகே நான் கிளம்பிட்டுமா, அதாவது என்னன்னா அந்த இடத்துல ஒரு செல்ல சண்டைகள் போடுற மாதிரி, ஓகே நான் கிளம்பிட்டுமா அப்படின்னு அதுக்கு ஓகே கிளம்பு பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டக்குனு இழுத்து கட்டி பிடிச்சி என்னடா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். என்னன்னா, இங்கே எல்லாருமே சொன்னாங்கல்ல, துஷார் வந்து ஒன்னால தான் வெளில போனா, துஷார் ஒன்னால தான் வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அரோராவை வந்து அதை வச்சு ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நேத்தி அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே துஷார் வந்து பேசல. அப்படிலாம் கிடையாது, உன்னோட கேமை வச்சு நீ வந்திருக்க, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீ ஒரு ஃபைனலிஸ்ட், நீ எதுக்கு கவலைப்படுற, ஸோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதுதான் ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ் கண்டஸ்டன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். உள்ள வந்துட்டு வன்மத்தை கட்டிக்கிட்டு இந்த வியானா ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்களே, ஐயோ பரவாயில்ல, அவங்க இந்த சனி ஞாயிறுலேருந்து பெருசாக எதுவும் பண்ணல. ஏன்னா விஜய் சேதுக்கு பொழந்து விட்டாரு. அதனால வியானா வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்கவ், அதாவது அவர் சொன்ன அமித் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏய் எவனாவது ஏதாவது சொல்லிட்டு நான் பொழந்து விட்டுறேன். எல்லாருமே என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்க கூடாதா, பிரஜன் டிவி அதை தான் சொன்னாங்க, ஐயா நீங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா, ஸோ அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா அதுதானே கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம தான் தோற்று வெளில போயிட்டோம், உள்ளே வந்துட்டு இங்கே வந்து நீ அதை பண்ணிட்ட இதை பண்ணிட்டேன்னா அது வேஸ்ட் இல்லை. அதனால நேற்று அமித் சொன்ன ஒரு விஷயமே வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு டாஸ்க், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விஷயத்த கொடுத்தாங்க. அதாவது அரோராக்கு வந்து என்னுடைய வீக்னஸ் இதுதான் அப்படின்னு வந்து எல்லாருமே கேமராமேனே துஷாருக்கு தாங்க ஃபோக்கஸ் வச்சாப்புல. துஷார் தான் அரோராவோட வீக்னஸா அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்த்தா இல்லை. எனக்கு வந்து இந்த ஃபுட் கிரேவிங் இருக்கு அப்படின்னா, என்னது இதெல்லாம் ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு, ஓகே உங்களுக்கு அது வீக்னஸாக இருக்கலாம், பட் இந்த ஷோக்குள்ள வீக்னஸாக அதுதான் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்து சபரிக்கிட்ட வந்து நான் எப்படி இருக்கணும் என்ன அப்படியே ஏற்றுக்கிட்ட ஒரு பர்சன் யார் அப்படின்னா கனி அப்படின்னாங்க. அதேமாரி விக்கல்ஸ் வந்து இங்கே சமைச்சதுலேயே யார் சமைச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கனியோடைய பேரை சொன்னாங்க, அவங்க வச்ச மீன் குழம்பு பற்றி சொன்னாங்க. ஸோ இதுமாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆனால் அன்னைக்கு நீங்கள் கிளம்புனீங்களா, நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் ஆக்சுவலாக 1 hour எபிசோடில் வந்து நிறைய விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க. பட் 24 hours ரொம்ப நேரம் அவங்க பேசியிருந்தாங்க. பட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பிரஜன் வந்து சாண்ட்ரா மேலே இருக்க தப்பை ஓகே தப்புன்னு சொல்லல, அதையும் விட்டு கொடுக்காத மாதிரி சரி திவ்யா சைடும் அவர் வந்து தப்புன்னு சொல்லல, 2 பேருக்குமே பேலன்ஸடான ஒரு ஆன்சர் ஒன்று பண்ணாரு. ஏன்னா அந்த பொட்டி எடுக்கிற விஷயம் நான் எதுவுமே பண்ணலன்னா அவங்க ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு என்னன்னே தெரியல, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா நான் பார்த்தோமா, ஸோ அவங்க அதில் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாங்க போல, ஸோ அதனால தான் அந்த அளவுக்கு கத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பிரஜன் ஓகே நீங்கள் வந்து வீட்டுக்கு போனால் சண்டை வரும், அதனால் நீங்கள் வந்து சில விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜென்யூனாக யோசிச்சு பார்த்தா இங்கே எதுவுமே நடக்கலையே, அன்வான்டான ஒரு விஷயத்த கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மக்களுடைய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பேசணும். ஏன்னா நீங்கள் மக்களோட இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுனீங்க, அன்றைக்கி நடந்த போது சோஷியல் மீடியாவே அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு, இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை பற்றி பேசுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்ட்ராவோட இஷ்யூ பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதே சமயம் இதுக்குமே நீங்கள் பேசுனீங்க, ஏன்னா சோஷியல் மீடியாவில் இதை பற்றியுமே எல்லாருமே பேசினாங்க, சாண்ட்ரா பண்ணுறது ரொம்ப பேடாக இருக்குது, அவங்க ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. இதை தாண்டி என்ன நடந்துச்சு வீட்டில் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே நடக்கலை. இடையில வந்து காமனான ஒரு டாஸ்க் ஒன்று சொன்னாங்க, என்னன்னா நான் இவங்கள்ட்ட அதாவது என்கிட்ட இருக்கக்கூடியதை மாற்றிக்கிறது, இவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறது, ஸோ அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க. அதுலேயுமே பெருசாக என்னடா நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா
பெருசாக எதுவுமே நடக்கலை. உண்மையை சொல்ல போனால் நேற்று ஒரு எபிசோடுங்கிறது இந்த வாரத்தில் ஒரு நாளை கடக்கணும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. வந்தவங்களும் ஜாலியாக இருந்தாங்க, உள்ளே இருந்தவங்களும் அட போங்கடா நீங்கள் வந்து என்னென்ன திட்ட தானே போகிறீங்க அப்படிங்கிற மாரி ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. விக்கல்ஸ்லாம் தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிட்டாரு. நீ என்ன வேணா சொல்லுப்பா. ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா கனி வந்து விக்கல்ஸ் கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பேசாத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்து சுபிக்ஷாவுமே விக்கல்ஸ் கிட்ட கரெக்டாக பேசாத மாதிரியான ஒரு ப்ரோமோல பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. பட் அவங்க உள்ள வந்து எந்த அளவுக்கு அதை ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா கனி வெளில போகும்போது அவர் எந்த அளவுக்கு அழுதாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதுமாதிரி சுபிக்ஷா வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்தவங்க எல்லாருமே சுபிக்ஷா உன்னாலதான் போயிட்டா, நீ அவளை மேனிபுலேட் பண்ணிட்ட அப்படின்னாங்க. அது என்ன மேனிபுலேட்னு எனக்கு தெரியல. டிஸ்கஷனுக்கும் மேனிபுலேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த விஷயத்த வந்து நம்ம நேத்தியே சொன்னோம். அதே சமயம் இந்த கானா வினோத்துடைய அந்த பெட்டி பாக்ஸ் மேட்டர் வந்து ஒரு விஷயம் அரோரா சொன்னாங்க. உன்னை எடுக்கணும்னா அதை எடுத்துடணும். அதை தான் நான் இங்கே கற்றுக்கிட்டேன். பொட்டியில கையை வச்சுக்கிட்டு சும்மா எடுக்கவா வேணாமாலாம் யோசிக்க கூடாது. அப்படி இருந்தால் வேற யாராவது எடுத்துட்டு போடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அரோரா அதை எந்த அளவுக்கு மிஸ் பண்ண, இன்னும் அவங்களாட்டி வந்து அதுலேருந்து நகர்ந்து வர முடியல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. வேற என்ன நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நேற்று எபிசோட்ல ஒன்றும் பெருசா நடக்கல. நேற்று சும்மா ஜாலியா ஒரு எபிசோடு கடந்து போனுச்சு, அவ்வளோதான். அதுமாரி அமித்தும் விக்கல்ஸும் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, சாண்ட்ரா வந்து இடையில வந்து இந்த பீன் பேக் எடுத்துட்டு வெளில போயிட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்கல்ல. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அமித் வந்து நம்ம கூட விமர்சனம் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, ஏன் அமித் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கும்போது, இல்லைங்க அவர் நார்மலா ஒரு பர்சன் தனியா இருக்கும்போது ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே நான் இருக்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அதையே வேற விதமா பேசும்போது இங்க அமித்துக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்னன்னா அவங்க ஒருத்தரையும் போனாங்க, சரி கவலைப்படாதீங்க இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க அமித் வந்து சாண்ட்ரா வந்து நார்மலாக்கிறது ட்ரை பண்ணாங்க. அதை சாண்ட்ரா வந்து இல்லை அவனாதான் வந்து பீன் பேக் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு போனோம் இங்கே வேற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எலிமினேட் ஆகிட்டு அங்கே வெளில போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, அது அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆக மொத்தம் நேற்று சாண்ட்ராவோட விஷயத்தை பற்றி திவ்யா பேசினாங்க, சாண்ட்ராவோட விஷயத்தை பற்றி விக்கல்ஸ் பேசினாங்க, சாண்ட்ராவோட விஷயத்தை பற்றி அமித் பேசினாங்க. ஸோ 3 பேரும் சாண்ட்ராவோட விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு நடந்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விதான். எனிவேஸ் ரம்யா பேசினாங்களான்னு கேட்டால் பிரசன்ட் கிட்ட எனக்கு தெரிஞ்சு நேத்தி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை 24 ஹவர்ஸ்ல இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா முதல் நாளே பேசினது தான், அதாவது முந்தா நேற்று நைட் நடந்தது திவாகருக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டை. அதை நேத்தியுமே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா திவாகர் வந்து செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அம்முக்குட்டி, நான் தான் சொல்றேன் இந்த ஆளு வந்து தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவரை உள்ள விட்டுட்டு இதெல்லாம் தேவையா? அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னும் நீ எது சொன்னாலும் நான் விளையாட்டா எடுத்துமா, நான் விளையாட்டா தானம்மா சொன்னேன், நீ என்ன விளையாட்டா நீ சொல்ற, விளையாட்டா உன்னை போடா பைத்தியம்னு சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா, என்னடா ஒருமையில பேசுறியான்னு கேட்டா அப்கோர்ஸ் ஒருமையில தான் பேசுறேன். ஏன் அப்படின்னா நடந்துக்கிற விதம் தான் நம்ம எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல வைக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதை தாண்டி நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பூத கண்ணாடி வச்சு தேடி பார்த்தா நேற்று எதுவும் பெருசா நடக்கல. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.